கொத்தமல்லி சட்னி பண்ண போகிறோம். கொத்தமல்லி எல்லாம் கழுவி வச்சுருக்குது. தேங்காய், இந்த கொத்தமல்லிக்கு தக்கன கொஞ்சமாக தேங்காய், இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி இவ்வளோ போடணும். புளி, இட்லி, தோசை, நம்ம வெளியூருக்கு போனாலும் இதை என்ன செய்யலாம், உங்களுக்கு அரைச்சி கொண்டு போனால் கெட்டு போகாது. இது 4 மிளகா, எவ்வளோ மிளகா தேவையோ உங்களுக்கு காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. இது வத்தல் 4 வத்தல் எடுத்து வச்சுருக்குது. ஒரு துண்டு இஞ்சி, புளி இவ்வளவு, தேங்காய், கொத்தமல்லி சட்னிக்கு உள்ள எல்லாமே எடுத்து வச்சுருக்குறோம். இதை வதக்குவோம். சரியா? வதக்கிட்டு இதுக்கு வேறு எதுவும் போடக்கூடாது, பருப்பு எதுவும் போடக்கூடாது. பருப்பெல்லாம் போட்டால் கெட்டு போயிடும். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் வந்து இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சட்னி பண்ணிக்கிட்டிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் இல்லை, நல்லா வதக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றா வதக்கணும், மொத்தமாக வதக்கிடக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு தேங்காயை போட்டுக்கிடுவோம். தேங்காயை போட்டு வதக்கிடுவோம். தேங்காய் நல்லா வந்து கொஞ்சம் ஓரளவு, ரொம்பவே வறுக்க வேண்டாம், ஓரளவு வறுத்துக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. தேங்காய் வந்து இதுக்கு மேலே வறுக்கக்கூடாது, இவ்வளோ வறுத்தது போதும். ஏன்னா எல்லாமே தனித்தனியாக வறுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த 4 மிளகா போட்டு வறுத்துக்கணும். அவங்கவுங்க காரத்துக்கு பொறுத்து தான், காரம் கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாம், ஜாஸ்தி வேணாலும் ஜாஸ்தி போட்டுக்கலாம். மிளகா வறுத்தாச்சு. இஞ்சி, புளி 2 ஒன்றா போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாம் வறுத்தா தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும், அதனால தான் வறுக்கிறது. புளி பாருங்கள் சீக்கிரமாக வறுந்துருச்சு. புளியை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். புளி வறுத்ததுனால இந்த பாருங்கள், புளி வறுத்துருச்சு சீக்கிரமாக, அடிக்கிறக்கூடாது இல்லையா, அதனால். இஞ்சியும் வறுபட்டுருச்சு, இஞ்சி ஓகேங்களா, இதுவும் வறுத்துருச்சு. இப்போது கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. இந்த இவ்வளவு, ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், இவ்வளோ உண்டு சீரகம் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் சீரகம் வந்து, அதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ அதோட கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. சீரகம் அதோட போட்டு இல்லையா, அது வந்து நல்லா வாசனையாக இருக்கும் சட்னி வந்து. ஆமாம், இட்லி, தோசை, இந்த மாதிரி சாதத்துக்கு கூட போட்டு பெருசு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சட்னி வந்து இப்படி பருப்பு போடக்கூடாது, இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், எனக்கு பிடிக்கும், நல்லாயிருக்கும். நம்ம எங்கே ஊர்களுக்கு போனாலும் இந்த மாதிரி செஞ்சு இட்லி நம்ம வச்சு கொண்டு போகிறோம் இல்லையா, ஒரு டூருக்கு போகிறோம் பிள்ளைங்களை போட்டுட்டு எங்கேயாவது, அந்த நேரத்தில் இந்த சட்னி பண்ணி கொண்டு போனீங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். எதுக்கு சீரகம் போடணும்னா வாசனையாக இருக்கும். சீரகம் இந்த சட்னிக்கு வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக போடணும், ஒரு 1/4 ஸ்பூனு, ரொம்ப போடக்கூடாது, கசப்பு தண்ணி வந்துடும். கொஞ்சமாக போட்டு
வதங்கிடுச்சு. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போது எல்லாம் ஒன்றோட போட்டு அரைச்சிக்கலாம். சரியா? அரைச்சிட்டு தாளிக்கும் போது பாருங்கள் இப்போது பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துட்டு சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து தாளிக்கணும். தாளித்து கொஞ்சம் நேரம் வதக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வச்சுருக்கணும் சாயந்தரம் வரைக்கும், அப்படின்னா அது ஒன்றும் ஆகாது. இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்குது. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்குது. ஏன்னா கடுகு மட்டும் தான் போட்டுருக்கு, உளுந்து போடக்கூடாது, கொஞ்சம் இதாகிடக்கூடாதுன்ட்டு. அதனால் தாளிக்கிறதுக்கு மட்டும் உளுந்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக. அந்த பார்த்திங்கன்னா ஒரு சொல்லி போகலாம். ஆமாம், உளுந்து போட்டுருக்கு. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. சரியா? தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை. அவ்வளோதான். இது இந்த அரைச்சி பேஸ்ட்டாக ஊற்றிடணும். ஏன்னா நம்ம கை போட்டு அரைக்கிறோம் இல்லையா, கெட்டு போயிடக்கூடாது. அதுக்காக நல்லா வந்து கொஞ்சம் சுருளை வதங்கணும். பாருங்கள், நல்லா வந்து சுருளை வதங்கிடுச்சு. இதில் வந்து அவ்வளோதான், எல்லாமே நல்லபடியாக தாளித்து வச்சிட்டோம். இந்த சட்னி வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 நாளைக்கு கூட கெட்டு போகாது. நல்லா ஒரு 2-3 நாளைக்கு 4-5 நாளைக்கு நாட வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் வெல்லம் போடலாம். பிடிச்சவங்களுக்கு ஆப்ஷன் தான். கொஞ்சம் வெல்லம் போட்டிங்கன்னா ஸ்வீட்டாகவும் காரம் புளிப்பு இதெல்லாம் கலந்துருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. தக்காளி புளி வேண்டாதவங்க ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. அப்போது வந்து அது உங்களுக்கு இதாக வரும். நல்லா வதங்கிடுச்சு. மறுபடியும் நம்ம வந்து அதை வதங்கி வச்சா தான் கெட்டு போகாமல் இருக்கும். நீர் சத்து தண்ணி சத்தும்பாங்க இல்லையா, அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஊசிடும், சீக்கிரமாக ஊசி போகும். இப்போ வந்து நல்லா வதக்கிட்டோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? நல்லா சுருளை வதங்கியாச்சு. இப்படி வரணும். இப்படி வந்தால் தான் உங்களுக்கு இந்த சட்னி வந்து நல்லாயிருக்கும். பேஸ்ட் மாதிரி இருக்கா? பாருங்கள், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். சிலிண்டரு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. இது ஒரு துவையல் மாதிரியும் எடுத்துக்கலாம், சட்னியாகவும் எடுத்துக்கலாம். இட்லி தோசை நம்ம ஊருக்குள்ளே கொண்டு போகலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன, இது ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொத்தமல்லி சட்னி. என்ன, அதனால் சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?